நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தீபம் டிவியின் தமிழ் ஒளி. வணக்கம் சார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, எப்படி சரியாச்சு, இப்போ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. என் பேர் ரவிலூர்து. நான் சர்விக்கல் பாலினேஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டு. எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் நான் செத்து பிழைக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இடையிலே எனக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்து எல்லா மருந்தும் வாங்கி சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் தான் அது நிவாரணை கொடுக்க முடிச்சு. ஃபுல் டைமாக எனக்கு நிவாரணை கொடுக்காது, வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடும்போது இருக்கும், நல்லா இருக்கும் மாதிரி, அப்புறம் மறுபடியும் திருப்பி அதே வலி இருக்கும். இந்த வலியை கியூர் பண்ணவே முடியாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இது மாதிரி வலி தாங்க முடியல, வேதனையோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அடிக்கடி மன கஷ்டப்பு, சோறு வரும். இந்த வலினால எனக்கு சோறு இந்த கையை தூக்கவும் முடியாது. இந்த கை இதுக்கு மேலே தூக்கவும் முடியாது, இதுக்கு மேலே தூக்க முடியாது. நான் இப்படி திருப்போம், எப்படி ஒன்றும் பண்ணுவேன். ஆனால் இந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, கஷ்டப்படும் போது என் நண்பரை பார்த்தாரு வழியில். என்னாச்சு, இந்த மாதிரி இருக்கீங்களா, உடம்பு மாதிரி இதை பார்த்து எப்படி இருக்குங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறேன். அவர் என்ன சொன்னார், ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக். வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி கொள்றேன். இன்னைக்கு யாரு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் கலையரசி அவர்கள் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அக்குபஞ்சரை பத்தி டீட்டெயில்டா அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வலியா இருந்தாலும், உடம்பு வலி, உடல் ஃபுல்லா எந்த வலியா இருந்தாலும் உடனே உங்க தொலைபேசி எடுத்து 22227770 அப்படின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். அக்குபஞ்சர் மூலமா எப்படி வலி நிவாரணம் ஆகுது, என்னென்ன மருத்துவம்லாம் இதுல தராங்க அப்படின்றத நீங்க இங்க தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நேர்லயும் போயிட்டு அவங்கள பார்க்கலாம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெயராம் ஹோட்டல் பின்புறத்துல தான் இது இருக்கு. சரி, கிளினிக் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சாய் ஹோம் கிளினிக் அப்படின்றதான் இந்த கிளினிக்கோடைய நேம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர். ஓகேங்களா, நீங்க ஜெயராம் ஹோட்டல் பின்னாடி போயிட்டு நேரடியா இந்த கிளினிக் சென்டர் இருக்கும். திரும்பவும் கிளினிக் நேம் சொல்றேன், ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் அண்ட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர். இதுதான் நம்ம மருத்துவ மையத்தினுடைய பேரு. நீங்க அங்க போயிட்டு ஜெயராம் ஹோட்டல் பின்புறத்துல பார்த்து டாக்டரை நேரடியாவே பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கமும் பெறலாம். சரி, அதுக்கு முன்னாடி நான் மருத்துவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். வணக்கம் டாக்டர். நீங்க அக்குபஞ்சர் ஃபீல்ட்ல ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க, உண்மையிலேயே அந்த வலி நிவாரணம் கிடைச்சா மட்டும்தான் அதை ரியலிஸ்டிக்கா சொல்ல முடியும். விளம்பரம் பண்றது அது வேற மாதிரி, ஆனா உண்மை என்னும் போதுதான் அதை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும். ஸோ அது நம்ம கிளினிக்ல கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. இந்த அக்குபஞ்சர்னா என்ன அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அது ஊசியில குத்துவாங்க, வலிக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மருத்துவ ஊசி வச்சு குத்தணும், அது வலிக்கும் இல்லையா அப்படின்றதெல்லாம் என்னுடைய சந்தேகம். இதுக்கு நீங்க தான் அக்குபஞ்சர்னா என்னன்னு எனக்கு விளக்கம் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ அக்குபஞ்சர்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா, அக்கஸ் பிளஸ் பஞ்சரா. அக்கஸ் பிளஸ் பஞ்சரா இது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டின் வேர்ட்ஸ். இப்போ அக்கஸ்னா ஊசி, பஞ்சரானா துளையிடுதல்னு அர்த்தம். அந்த ஊசி மூலமா நம்ம உடம்புல அக்கு புள்ளிகள் வழியாக நம்ம குத்தி சரி பண்றதுக்கு, அதாவது நோயை சரி பண்றதுக்கு பேரு தான், குணப்படுத்தக்கூடிய பேரு தான் அக்குபஞ்சர்னு சொல்றோம். அக்குபஞ்சரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்க, மருந்து எதுவும் கிடையாது. அதுல வெறும் நீடில் மட்டுமே வச்சு நம்ம உடம்புல உள்ள அக்கு புள்ளிகள் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல நிறைய அக்கு புள்ளிகள் இருக்கு. அந்த அக்கு புள்ளிகள்ல அந்த நீடில் போடும் பொழுது அந்த நீடில் வழியா இந்த வான்காந்த காற்றானது அந்த நீடில் வழியா அக்குப்புள்ளிகள் வழியா உள்ள போகும் பொழுது நமக்கு உயிராற்றலாம் மாற்றப்படுது. ஸோ உயிராற்றலாம் மாறி நம்ம உடம்புக்கு ஒரு வைட்டல் எனர்ஜியா போகும் பொழுது நோய்கள் எந்தவித சைட் எஃபெக்ட் இல்லாமலே, எந்தவித பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமலே சரி பண்ணக்கூடியதுன்னு அந்த அக்குபஞ்சரோட ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது பார்த்தோம்னாக்கா எப்படி வந்தது, நம்ம நாட்டுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா, தென்குமரி மாவட்டங்களில் உள்ள வர்மா தான் இதனுடைய பேஸ்ன்னு சொல்லலாம்.
அப்போ வந்து தென்குமரி மாவட்டங்கள்ல வர்மா வந்து நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பழைய காலத்துல போகர் என்ன பண்ணிருக்காருனாக்க, இங்க இருந்து வர்மாவை சீன தேசத்துக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து அங்க இருந்து மறுபடியும் நமக்கு வந்து அக்குபஞ்சரா இங்க வந்ததுதான் இந்த அக்குபஞ்சர்னு சொல்றோம். அப்போ வந்து இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே போகர் 7000 புக்ல வந்துட்டு அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு, அவரே எழுதியிருக்காரு. அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அந்த வர்மம் தான் நமக்கு வந்து அக்குபஞ்சரா திரும்பி வந்திருக்கு. ஸோ இதனுடைய பேஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம நாடு தான், அதுல இருந்து தான் போயிருக்குன்னு சொல்லலாம். நிறைய யோகா பண்ணாலும் அதேதான் சொல்றாங்க, நம்ம நாடு தான் பேஸ் ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே base இப்போ நம்ம கூடுதலா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்குபஞ்சருக்கு பேஸும் வந்துட்டு நம்ம நாடு தான் அப்படின்றது பெருமையான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல வந்துட்டு என்னென்ன வகையான மருத்துவம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கு பஞ்சர் கொடுக்குறாங்க, அக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, வர்மா தெரப்பி, ஸ்டீம் தெரப்பி, டெடாக்ஸ் தெரப்பி, ஸ்பைனல் பாத், மசாஜ் தெரப்பி, வாக்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்பு கொண்டு டீட்டெயில் பெற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேரடியா கிளினிக் போயிட்டு நீங்க அவங்கள பார்க்கலாம். திங்கள் முதல் சனி வரை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணில இருந்து 9 மணி வரையிலும் உங்களுக்காக நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை வரையிலும் தான் வரணுமா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது, எனக்கு சண்டே மட்டும் தான் ஹாலிடே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு இங்க கேக்குது. சண்டேவும் உண்டு. என்னன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க சண்டேல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். சரி, இப்போ வந்துட்டு டாக்டர் நீங்க வந்துட்டு அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர் எல்லாம் நிறைய வந்துட்டு நிறைய தெரப்பீஸ்லாம் வேற கொடுக்குறீங்க. இதுல எல்லாம் என்ன மாதிரியான வலிகள் குணமடையும்? எனக்கு வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு சொன்னீங்கன்னா நேருக்கு. இப்போ வந்துட்டு இடுப்பு வலி, சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இடுப்பு வலி தான் நிறைய இருக்கும், இல்ல மூட்டு வலி வலிக்கும், பாத வலி, இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த அக்குபஞ்சர் மூலியமா எந்தெந்த மாதிரியான வலியெல்லாம் நம்ம வந்துட்டு குணப்படுத்த முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா, இப்போ பேக் பெயின் சொல்றாங்க, அது வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடியது. அந்த பேக் பெயின், இப்போ முட்டு வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், தலைவலி, இந்த ப்ராப்ளம் உடம்புல உள்ள வலியெல்லாம் இருக்கும். அப்போ பேக் பெயின் நம்ம எடுத்துக்கும் பொழுது கழுத்து, முதுகு எலும்பு சப்போஸ் அவங்களுக்கு நழுவி இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லக்கூடியது அந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நோய், அந்த வலி வந்து வருது இல்லையா. நம்ம 2 டிஸ்க்கு நடுவில் அந்த நரம்புகள் வந்து நசுக்கப்படுறதுனால அவங்களுக்கு வந்து வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அக்குபஞ்சர் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, மெயினாக எலும்புன்னு சொன்னாலே அது வந்து கிட்னி மெரிடியன்ஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ ஒரு ஆர்கன்ஸ்க்கும் ஒரு மெரிடியன்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதன்படி பார்த்தோம்னாக்க கிட்னி தான் வந்து எலும்புக்குரிய மெயின் மெரிடியன்ஸ். அப்போ வந்துட்டு அந்த கிட்னியோட ஸ்ட்ரென்தனிங், அதாவது கிட்னியோட சக்தி ஓட்டை பாதை, அதாவது பிளாக், அந்த மெரிடியன்ஸ்ல ஏதாவது ஒரு பிளாக் இருந்ததுனா தான் அவங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப, எந்த எலும்புல ஹோல் எலும்புலயே அவங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தாங்கன்னா காலில் அவங்களுக்கு வந்துட்டு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ அவங்களுக்குரிய அந்த லைஃப் ஸ்டைல் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன, அப்போ உட்காந்தே இருந்தாங்கன்னா பேக் பெயின் வருதுனாக்கா, இப்போ அதுக்குரிய மெரிடியன்ஸ் பார்த்தோன்னாக்கா கிட்னி மெரிடியன்ஸ். ஸோ கிட்னியை வந்துட்டு நம்ம அந்த மெரிடியன்ஸை நீடில் மூலமாக போட்டு அதனுடைய சக்தி ஓட்ட பாதையில் அதில் ஏதாவது பிளாக் இருக்குதுன்னா அதை எடுக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்க் பல்ஜோ, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, அந்த பேக் பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது. இது வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா மெடிசின்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் நீடில் போட்டு மட்டுமே. ஏன்னா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பைனல்னு சொல்லக்கூடியது, அதன் மூலமாவே நீடில் போட்டு கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுது. வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் திருமால், கரசூர்ல இருந்து பேசுறோம், சாதனாப்பட்டு பக்கத்துல, வெள்ளியூர் பக்கத்துல. சரிங்க ஐயா. எனக்கு வந்து சொரியாசிஸ் மாதிரி கால்ல வந்து ஒரு அரிப்பு மாதிரி இருக்குது. சரிங்க. அது வந்து அந்த அக்குபஞ்சர் மூலியமா ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியுமா? நிவர்த்தி பண்ண முடியுங்க ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அந்த ப்ராப்ளம்? கால்ல கடுங்கால் சுத்தி எனக்கு ஒரு வாரியா அரிப்பு இருக்குது. செதிலா சொரியும் போது அந்த செதிலா வருது. சில சமயத்துல அரிப்பு அதிகமாயிடுதுன்னா ராயிலும் தண்ணி மாதிரி வடியுது. அப்புறம் கொஞ்சம் காயம் பட்டுடுதுன்னா ஜுரம் வருது. அப்புறம் நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காட்டி அதன் பிறகு கட்டினோம்னா ஒரு 2-3 நாளைக்கு ஜுரம் இருக்கும், அப்புறம் நல்லா ஆயிடும். ஓகே ஓகே. அது ஜிப்மர்ல என்ன சொல்றாங்க, இது தொடர்ந்து வைத்தியம் பண்ண, இது கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வந்து நிவர்த்தி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்குபஞ்சர் மூலமா அதை வந்து சரி பண்ண முடியும், கம்ப்ளீட் கியூர் வந்து கொடுக்க முடியும். சரியா? ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ரத்தத்துல ஏற்படக்கூடிய அடைப்புகள் காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லையா.
இப்போ வந்து நாங்க அக்குபஞ்சர் மூலம் என்ன பண்ணுவோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல உள்ள அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவோம். சரியா? ஏன்னா உடம்புல அந்த கெட்ட இது இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரி பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அது. உடம்புல உள்ள கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீடிலிங் போட்டு அந்த மசில்ஸ் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னவோ அதுக்குரிய பாயிண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் நீடிலிங் அக்குபஞ்சர் மூலமா. ஏன்னா 2 கால்லயும் வந்து அந்த நெர்வஸ் சம்பந்தமான அந்த சுருட்டிக்கினே இருக்கும் அந்த கால்ல. வெரிகோஸ் வெயின் மாதிரியா? வெரிகோஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா. அது சம்பந்தமா இருக்கும். ஓகே. அது இந்த வயசு எனக்கு வந்து 72 வயசு ஆகுது. இதுல வந்து ஆபரேஷன் பண்ணா அது வந்து அவ்வளவு சக்சஸா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஜிப்மரி டாக்டர் சர்ஜரியில சொல்றாங்க. சரி சரி, இதுல வந்து அக்குபஞ்சர் விஷயத்துல ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஆசை. அக்குபஞ்சர்ல வெரிகோஸ் வெயின் வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியதுதான். சரியா? ஏன்னா இப்ப அக்குபஞ்சர்ல இப்ப வெரிகோஸ் வெயின் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது தான். ரத்த ஓட்டங்கள் இப்ப ஹார்ட் தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரத்த ஓட்டங்கள் டியூப் மூலமா கொண்டு போகுது இல்லையா? அது கூடவே ஸ்ப்ளீனும் சேர்ந்து செயல்படுது. சோ அந்த 2 ஆர்கன்ஸ் உடைய எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. அந்த கம்மியா இருக்கிறது வந்து நீடில் போட்டு அந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டனாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த கீழே அந்த உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்னு சொல்றோம் இல்லையா, சுருட்டி இருக்கு இல்லையா அந்த நரம்பு, அதுல வந்து ரத்தம் வந்து ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. சரியா? அந்த ரத்தம் வந்து ஏன் ஜாஸ்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருந்து ரத்தம் எல்லாமே உங்களுக்கு கீழே இறங்குற எனர்ஜி வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா அத மறுபடியும் மேல உடம்புக்கு எடுத்து செல்லக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க மேல எப்படி எடுத்துட்டு போற எனர்ஜி வந்து எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீடில் போடுவதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த கீழே உள்ள ரத்தம் எல்லாமே மேல எடுத்து கொண்டு போட்டு உடம்பு ஃபுல்லா சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த நரம்பு சுருட்டி இருக்கிறது எடுத்துக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து சுகர் பிபி இருக்குது. ஆனா கண்டினியூா நான் ஜிப்பர்ல மாசத்துக்கு ஒரு தடவை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல நீங்க எதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது சுகருக்கும் பிபிக்கும் சேர்த்தே இதுல அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? பிளஸ் நீங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சுகருக்கும் கூட உங்களுக்கு முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து அக்குபஞ்சருக்கு இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன ஜாஸ்தி இருக்குன்றத பார்த்து அதை ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் இப்ப சோரியாசிஸ் ரொம்ப தொல்லை கொடுக்குது, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா? பிளஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். அந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா? பிளஸ் அது மூலமா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு 15 டேஸ்ல 20 டேஸ் 30 டேஸ் இதுல வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கண்டினியூஸா இதுக்கு வந்துட்டு ஒரு 60 to 90 டேஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் 60 to 90 டேஸ் எடுத்தீங்கன்னாக்கதான் அந்த பிளாக் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு அந்த அந்த உங்களுக்கு ரத்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எந்தவித அடைப்பும் இல்லாம எடுத்து விட்டுருவோம். அப்போ வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சுருட்டி இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூன் அதாவது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு உங்க பாடியில இன்க்ரீஸ் பண்றதன் மூலமாக ஸ்கின் டிசீஸ் வந்து சரியாயிடும். சரி, உங்களை எந்த இடத்துல வந்து பார்க்கணும்? பாண்டிச்சேரியில ஐயா ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்னு சொல்லிட்டு ஜெயராம் ஹோட்டலுக்கு பின்னாடி. சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க மேடம். ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக். ஓகேங்களா? ஹோலிஸ்டிக் எந்த ஏரியா? ஜெயராம் ஹோட்டல் இருக்கு இல்லையா காமராஜ் சாலையில? ஆமா ஆமா ஆமா, ஜெயராம் ஹோட்டல். அதுக்கு பின்புறம் இருக்கு. அப்படியே நீங்க டிவில பாத்தீங்கன்னா அதனுடைய முகவரி வந்துட்டு உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கு. தொலைபேசி எண், முகவரி, கிளினிக்கோட நேம் எல்லாமே அதுல இருக்கு. கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க அங்க போய் கேளுங்க. அங்க தொலைபேசி எண்ணும் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவில கீழே போயிட்டு இருக்கு. அந்த நம்பரை குறிச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மத்த டைம்ல நீங்க வந்துட்டு தொலைபேசி எண் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் பண்ணாதீங்க, மொபைல் நம்பர் பண்ணி அந்த நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. திங்கள்ல இருந்து சனி வரலாம் பாத்தீங்கன்னா 5:30 மணில இருந்து 9 மணி வரையில உங்களுக்காக வந்துட்டு கிளினிக் செயல்பட்டு இருக்கும். நீங்க அங்க போயிட்டு தொடர்பு கொண்டு நேர்லயே போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்க்கலாம். சரிங்களா? தொடர்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி 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 மேடம். நன்றி.
ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த நரம்பு சுருட்டிட்டு இருக்கு, அது சரியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அது ஏற்கனவே டிடெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நரம்பு சுருட்டி இருக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அக்குபஞ்சர் வந்துட்டு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டா கொடுக்குறீங்க. ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு தெரிஞ்ச நோயை குணப்படுத்தலாம். ஒரு நோய் இருக்கு அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ண முடியுமா, கண்டறிய முடியுமா அக்குபஞ்சர் மூலமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி, இப்போ அக்குபஞ்சர் மூலமா இப்போ நோயை வந்து எப்படி கண்டறியறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, ஒன்று காது வழியாக கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று வந்து கண்ணு வழியாக கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று மூக்கு வழியாகவும் நாக்கு வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். இது நமக்கு ரொம்ப ஈஸி என்னன்னு பார்த்தோம்னாக்கா கண்ணு தான், ஐரி டயக்னோசிஸ்ன்னு சொல்கிறது. ஐரி டயக்னோசிஸ் எப்படி பார்ப்போம்னாக்கா, லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸ் வழியாக நம்ம டார்ச் வச்சு கண்ணை பார்த்தோம்னாக்கா அதில் எல்லா ஆர்கன்ஸும் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்ணோட கருவிழிகள்லயே எல்லாமே இருக்கு, எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கு. இப்போ நாடி பிடிச்சி கூட பார்க்கலாம், ஓகேவா. பட் என்னன்னா நமக்கு கிளியரா வந்து கண்ணுல வந்து நல்லாவே தெரியும். ஒரு கண்ணுக்கே கூட கண்ணுல ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை பார்த்தோம்னாக்க அதனுடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ தூரத்துல இருக்கு, எவ்வளோ ஷேடா இருக்கு, அந்த இடம் மட்டும். இப்போ நம்ம டைரக்டா பார்க்கும்பொழுது பிளாக்காக தான் தெரியும் இல்லையா, ஒன்றும் இல்லைனாட்டி கண்ணில் வந்துட்டு பிளாக் ஒயிட்டாக தெரியும். ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லை. நம்ம லென்ஸை வச்சு பார்க்கும்பொழுது உள்ளே வந்து அவங்களுக்கு காலம்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் ஒரு காலம் பார்த்தினாக்கா ஒரு ஆர்கன்ஸ்க்குரியது அந்த காலம்ஸு. அப்போ வந்து அந்த நோய் அந்த இடத்துல இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கிட்னி பாயிண்ட்ஸ் இந்த கார்னரில் இருக்குனாக்கா அந்த கிட்னி பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன ஆகுனாக்கா லைட்டாக ஒரு ஒயிட் ஷேட், அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு புள்ளி தான், அது ஹோல் கருவிழியுமே கிடையாது. அந்த புள்ளியில் மட்டும் என்ன ஆகுனா ஒரு ஒயிட் ஷேட் தெரியும். அதில் வந்து ஒரு மைல்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து குறையுது. அப்போ இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க உடம்புல இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு அப்புறம் வரப்படுகிறது இதனால இப்போ மைண்டுன்னு பார்த்தோன்னாக்கா அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோன்னாக்கா அந்த மைண்டுக்குரிய பிரெயின்குரிய பாயிண்ட்ஸில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம நோயை வந்து சீக்கிரமாகவே கண்டறிஞ்சிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? மேடம் திருமுருகன் மேடம், பாண்டிச்சேரி. சொல்லுங்க. இது ரைட் சைடு ஷோல்டர்ல போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனும், ஆட்டோமேட்டிக்கா லொகேட் ஆகுது வெளியே. அது சரி பண்ண முடியுமா நம்ம இதுல? என்ன ஆகுது ஷோல்டர்ல உங்களுக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனும்ங்களா மேடம்? ஷோல்டரோட ஜாயிண்ட் போன் இருக்குங்களா மேடம்? ஓகே. அந்த போன் கீழே இறங்கிடுது, அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டேட் பண்ணா திரும்ப மேலே ஏறுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஓ, வேற ஏதாவது உங்களுக்கு கீழே விழுந்தது அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நடந்தது? 3 years before விழுந்தது மேடம், கீழே விழுந்தது. அப்ப ஒண்ணு இல்லன்னு சொல்லி விட்டுட்டாங்க, இப்போ கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, அதுக்கு வந்து அக்குபஞ்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஓகேவா. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த சுத்தி உள்ள அந்த டெண்டான்ஸ், மசில்ஸ், கார்ட்லேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு அதை கரெக்டாக எடுத்து மேலே வச்சு அதுக்குரிய பாயிண்ட்ஸ் அந்த லாக் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜாயின்ஸ் வந்துட்டு சரியாகவே இல்லை. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு கீழே வந்து நழுவிடுது இல்லையா. அப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு அதை எடுத்து வச்சு சைடில் உள்ள டெண்டான்ஸு, மசில்ஸு, கார்ட்லேஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாக்க மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் தடுத்துடலாம் அக்குபஞ்சர் மூலமாக. ஓகே மேடம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் மேடம் எடுக்கணும்? ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெயின் எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குன்றதை பார்த்து மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு 30 days. பெயின் இல்லை மேடம், அந்த இறங்கும்போது போன் இறங்குறப்ப பெயின் இருக்கு, ஒரு 2 days 3 days, அதுக்கப்புறம் எதுவும் பெயினே இல்லை. ஓகே, உங்களுக்கு 60 to 90 days ஆகும். ஓகே ஓகே மேம். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ. தொடர்புல இருந்ததுக்கு நன்றி சார். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் அடிபட்ட போதே அதை வந்து பார்த்துருக்கணும் அவங்க, சரியா வந்து பார்க்கலன்னு சொல்றாங்க, பார்த்தோம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிருக்கு. சோ வீக் ஆன உடனே அது ஸ்ட்ரெngthening பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சோ ஸ்ட்ரெngthening பண்ணிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது. சோ அக்குபஞ்சர் இப்போ நம்ம அக்குபஞ்சர் மூலமா ஸ்ட்ரெngthen பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெngthening கொண்டு வந்துடலாம். ஆமா, அந்த மசில்ஸ், நர்வ்ஸ், டெண்டான்ஸ் எல்லாமே வந்து சுத்தி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெngthening கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவோம், யோகா சொல்லி கொடுத்துருவோம் முடிச்சுட்டு போகும்போது. இப்போ பேஷண்ட் ஒரு பேஷண்ட்டுக்குமே எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ பேக் பெயினாக இருந்தாலும் சரி, கழுத்து வலி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, முடிச்சுட்டு போகும்பொழுது மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மசிலுடைய ஸ்ட்ரெngthening யோகா சொல்லி கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே. அதை அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக எடுத்துகிட்டு அவங்க வந்து கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங்க்கு எப்பொழுதுமே வராது. நேர்களே, நம்ம அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா திரும்பி அவங்க நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக எதனா ஒரு மெடிசன் வந்துட்டு குறைவாக கொடுக்குற டாக்டரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் யோகா சொல்லி கொடுத்து அனுப்புவோம், திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு. நோட் பண்ணிக்கோங்க, திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து? மோகன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. வயசானவங்க அம்மா இருக்காங்க. சரி.
அவங்களுக்கு வந்து ஒரு சைடு அப்படியே பாதி முழுசா, ம் லெஃப்ட் சைடு அப்படியே சுத்தமா கை வரல. ஓ கை கால்லாம் ரொம்ப வலி ஓவரா இருக்கு. ஓஹோஹோ ஒரு தலையை பேரலிசிஸ் கூட அட்டாக். ஆ ஒரு தலையை கூட மாற முடியல. ம் ம் அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்குதான் அது எத்தனை நாள் ஆகும். ஆ அதுதான் எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு அவங்களுக்கு? அது வந்து ஒரு ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. 1.5 மாசமா இருக்கும். ஏதாவது கீழே விழுந்தது, அடிபட்டது அந்த மாதிரி? இல்ல கீழே எல்லாம் விடலைங்க. சரி, ஓகே. இது வந்து நர்வஸ் வீக்னஸ், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நரம்பு வந்துட்டு ஒரு சைடு வந்து அவங்களுக்கு வந்துட்டு செயல்படாம, அதாவது நரம்போட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கறதன் மூலமா நரம்புல வந்துட்டு உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அக்குபஞ்சர் போடும்பொழுது நரம்புல வந்து யூஸ்வலா வந்து வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஆனா அக்குபஞ்சர் மூலமா நம்ம நீடில் போடும்பொழுது நரம்புடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நரம்போட வளர்ச்சிகள் வந்து அதிகமா இருக்கும். அதனுடைய உணர்ச்சிகள் வந்து அக்குபஞ்சர் மூலமா நீடில் போடுறதன் மூலமா நம்ம வந்து மறுபடியும் கொண்டு வர முடியும். சரி, எவ்வளவு நாள் ஆகுங்க? அவங்களுக்கு ஃபுல்லாவே வா இல்ல கை கால் தனித்தனியா? கை, இந்த கை மட்டும் ஷோல்டர்ல இருந்து முட்டி சென்டர் சுத்தமா மூடும். 90 டேஸ் ஆகும் உங்களுக்கு. 90 ஆமா, 90 டேஸ் ஆகும். 90 டேஸும் கண்டினியூஸா உங்களுக்கு நீடில் போட்டு ப்ளஸ் வந்துட்டு மசாஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு, சரியா? மசாஜ் கொடுக்கறதன் மூலமா அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், சரியா? நர்வ் ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு சீக்கிரமா கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அப்படியே எனக்கு கூட ஒரு விஷயம், எனக்கு அந்த டிஸ்க் இருக்குல்ல, ஆமா, அது ரொம்ப வலி ஓவரா இருக்கு. ஓகே ஓகே. அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னா அந்த உங்களுக்கு அந்த கிட்னியோட எனர்ஜி லெவல், அதாவது கிட்னி, அதுக்காக கிட்னி வந்து கெட்டு போச்சு அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு, சரியா? கிட்னி வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கிட்னியோட எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம் நீடில் போடுறதன் மூலமாக. அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாக்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ டிஸ்க் ப்ராப்ளம் சரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துருவோம், ஓகேவா? அதை டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து லைஃப் லாங்க்கு வரவே வராது. சரி, எவ்வளவு நாள் ஆகுங்க எதுக்கு இந்த டிஸ்க் சரியாகிறதுக்கு? டிஸ்க் சரியாகிறதுக்கு பெயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குதுன்றதை பொறுத்து தான். ஓகே, அழைப்ப நேர் வந்தாங்க, டவுட்ஸ் கேட்டாங்க, டாக்டர் ரொம்ப அழகாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இதோட வந்திருக்காங்க. பேரலிசிஸ் அட்டாக் கூட அக்குபஞ்சர்ல நீங்க சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. அந்த நரம்போட வளர்ச்சிகள் வந்து எதுலயுமே இருக்கு இல்லையா? நம்ம மெடிசன் சாப்பிட்டாக்க நரம்போட வளரும்ன்றதுலாம் கிடையாது. ஸோ அக்குபஞ்சர் மூலமா பார்த்தோன்னா இப்போ முகவாதம்லாம் சொல்றோம் இல்லையா? முகவாதம், பேரலைசிஸ் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நீடில் மூலமா போடுறதுனால கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். சிலவங்களுக்குலாம் வாய் வந்து கொஞ்சம் கோணலா இருக்கிற மாதிரி இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அக்குபஞ்சர் மூலமா நம்ம வந்துட்டு நீடிலிங் போடுறது மூலமா நரம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முகவாதமே சரியாயிடும். ஸோ பேரலைசிஸும் அதே மாதிரி தான். நரம்பு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். நரம்பை ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் அந்த கரெக்டாக அந்த நரம்புக்குரிய பாயிண்ட்ஸ், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து சரி பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புலையே இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக நமக்குரிய நோய் வந்து சரியாயிடும். அதுதான் இந்த அக்குபஞ்சரோட ஸ்பெஷாலிட்டியே மெயினாக. ஓகே டாக்டர், எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம நேர்கள் எல்லாமே இது சரி பண்ண முடியுமா, அது சரி பண்ண முடியுமா ஒரு சந்தேகத்தோடயே வராங்க. என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் நம்ம அக்குபஞ்சர்ல குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நேர்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தொடர்பு வந்திருக்க நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் வெளியூர்ல இருந்து பேசுறேன், உசேன் பேசுறேன். சரிங்க. அதே கழுத்து வலி ரொம்ப நாளா இருக்குது மேடம். ரொம்ப நாளா கழுத்து வலி தீராத வலியா இருக்குது. சரி. அடிக்கடிக்கு மயக்கம் வருது. படுத்தனா அப்படியே கண்ணெல்லாம் மங்களா போயிடுது. தலை சுத்தல் வருது ஒரு நேரத்துல. கண்ணு தெரிய மாட்டேங்குது மேடம். என்ன மேடம் அதுக்கு? அது நீங்க வந்துட்டு மேடம் இப்ப வந்துட்டு பதில் சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு டிவில பாருங்க, சரிங்களா? டிவில தான் மேடம் பாத்துட்டு தான் நம்ம மேடம் போன் பண்ணேன். அதுதான் இப்ப பதில் சொல்லுவாங்க, அதுக்கான பதில டிவில பாருங்கன்னு சொன்னேன், சரிங்களா? நன்றி நன்றி. இப்போ கழுத்து வலின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ரெண்டு டிஸ்க்கு நடுவில் தான் அவங்களுக்கு நரம்பு வெசல்ஸ் எல்லாமே வரும். அப்போ வந்து அவங்க ரெண்டு கழுத்து வலி இருக்கிறதுனால ரெண்டு எலும்புகளும் வந்து நசுங்கும் பொழுது கீழே இறக்கும். சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கழுத்து எலும்பு வந்துட்டு ரெண்டுமே அந்த நரம்பை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால மூளைக்கு செல்லக்கூடிய குழாய்களில் ரத்த ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து குறையுது. ஸோ நம்ம உட்காந்து டக்குன்னு எழுந்திருக்கும் போது அது கொஞ்சம் இறங்கி கீழே வரும். அப்போ வந்துட்டு ரத்த ஓட்டங்கள் வந்து ஒரு செகண்ட்ல வந்து தடைபடும்.
அப்போ வந்து நமக்கு வந்து கிடினஸ் வரும், தலை சுத்தல், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த கழுத்துல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஃபுல்லா சரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிடினஸ்ல இருந்து நீங்க வெளிவர முடியும். அது வந்து அக்குபஞ்சர் மூலமா வந்துட்டு அந்த கழுத்துல உள்ள ப்ராப்ளம், அதாவது டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் உங்களுக்கு செக் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு அக்குபஞ்சர் போடுறதன் மூலமாக ப்ளஸ் அந்த ரத்த ஓட்ட பாதைகளும் சரி பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த போன்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது பார்த்து அதுக்கும் நீடிலிங் மூலமா ஃபுல் கியூர் சரி பண்ணிடலாம். அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிடினஸ் வருது, மயக்கம், ப்ளஸ் வந்துட்டு அந்த கழுத்து ஷோல்டர் பெயின். ஏன்னா நரம்புலேருந்து வந்துட்டு உங்களுக்கு நரம்பு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கழுத்து எலும்புலேருந்து தான் நரம்புலாம் போகும், ஷோல்டருக்கு, பேக்கில், கழுத்துக்கு அந்த மாதிரி போகும். அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்ற போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த பிளாக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபுல் கியூர் கிடைக்கும். ஸோ மாத்திரை போட்டு நம்ம வந்து பெயின்காக இப்போதைக்கு மாத்திரை எடுக்கிறோம், அப்புறம் நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபுல் கியூர் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதுக்குரிய காரணம் என்னன்னா, 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கிற நரம்புகள் வந்து அழுந்துறதுனால தான் அந்த ப்ராப்ளம். அதை நம்ம எடுத்து விட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் கியூர் கிடைக்கும். அது வந்து அக்குபஞ்சர் மூலமா ஃபுல் கியூர் ட்ரீட்மெண்ட் வந்து கிளினிக்ல கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, டிவியில நீங்க தொடர்பு கொள்ளும் போது ஒளியினுடைய அளவை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா நீங்க கேட்குற நோயே வந்துட்டு நீங்க கேட்குற வழியே மற்ற நேயர்களுக்கும் இருக்கும். ஸோ அதை அவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் தொலைபேசி உங்களுடைய டிவி ஒளியினுடைய அளவை வந்துட்டு குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் நேயர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து அழைப்பில் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேட்டுட்டு அதுக்கான பதிலை டிவியில் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மற்ற நேயர்களுக்கு வழிவிடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் மேடம். வணக்கம், பாண்டியில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்க பேரு என்ன? மேடம். ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்க, என்ன நோயின்னு சொல்லுங்க. என் பேரு கலாஸ்ரீ. மேடம் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. மேடம் எனக்கு போன் ஜாயிண்ட் வலிக்குது. எந்த இடத்துல? எல்லாம் கை, காலு, விரல், மூட்டு எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலயுமே வலி இருக்கு மேடம். ஓகே ஓகே. அது 2 விரல் ரொம்ப வலிக்கும். கால டைம்ல ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நாய்க்கு சுடு தண்ணியெல்லாம் வச்சு ஊற்றி அதுக்கப்புறம் தான் எல்லாம் போற மாதிரி இருக்கும். எவ்வளவு நாளா இருக்கு இது? ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப எதுவும் எடுக்கல மேடம். இது சிஸ்டா எடுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப உடம்பு. பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தைராய்டு இருக்கு மேடம். எனக்கு தைராய்டு இருக்கு. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். வலிக்கு வேற ஏதாவது டேப்லெட் எடுக்கறீங்களா? வேற எதுவும் இல்ல மேடம். வலிக்கு வேற எதுவும் டேப்லெட் எடுக்கிறது இல்ல. உங்களுக்கு இப்போ ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இப்போ வலி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாலி ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி உங்களுக்கு, சரியா? உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப சில் பாடியா ரொம்ப குளிர்ச்சியான பாடியா? இல்ல குளிர்ச்சிலாம் இல்ல மேடம். இதுவாதான் ஹீட் பாடி தான். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஜாயின்ட்ஸ்ல அந்த ஜாயின்ட்ஸ்லயும் அழைப்புல வந்ததுக்கு நன்றிமா. பதில வந்து டிவில பாருங்க. நன்றி. இப்போ அந்தந்த ஜாயின்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லுமே பெயின் இருக்கு. ஸோ வந்துட்டு இது அக்குபஞ்சர் படி பார்த்தோம்னாக்க டேம்ப் அண்ட் ஹீட் வந்து எக்ஸசிவா இருக்கிறது தான் உங்களுக்கு காரணம், சரியா? ஏன்னா வந்துட்டு அந்த டேம்ப்னு சொல்லக்கூடியது, டேம்ப்னா என்னன்னா ஈரப்பதம், ஜாஸ்தி ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஜாயின்ட்ஸ்லயுமே வந்து பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், அந்த வீக்கம்னு சொல்லக்கூடியது, இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க உடம்புல இருந்து இந்த இப்போ கிட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிட்னியோட சக்தி ஓட்ட பாதைகள், கிட்னி மெரிடியன்ஸ்னு சொல்லக்கூடியதான். அதுதான் வந்து கிட்னி எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஹீட்டு, கிட்னியோட எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவா இருந்ததுன்னா டேம்ப்பு. ஸோ வந்துட்டு கிட்னியோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரெண்டுமே ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அக்குபஞ்சர் மூலமாக கிட்னியோட எனர்ஜி லெவல், அதாவது சக்தி ஓட்ட பாதைகள் நம்ம ஹெட் டு டோஸ் வரைக்குமே, தலையிலேருந்து கால் வரைக்குமே அந்த சக்தி ஓட்ட பாதைகள் நேராகவே இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம நீடில் போட்டு கிட்னியோட எனர்ஜி லெவல் பிளாக்கேஜ் நம்ம எடுத்துட்டோம்னாக்க, ஸோ இம்பேலன்ஸாக இருக்கிற எனர்ஜி லெவல் வந்துட்டு பேலன்ஸாக கொண்டு வர முடியும். ஸோ பேலன்ஸாக கொண்டு வரதுனால அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாயிடும். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்துமா? நான் வழுதாவூர்ல இருந்து விஸ்வநந்தினி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்ன? எனக்கு 2 வருஷத்துக்கு நடுவுல வலிக்குது மேடம். 2
பிரஸ்ட் இருக்க சென்டர் நடுவுல வரைக்குது மேடம். சரி சரி. அது எனக்கு அடிக்கடி ஒரு 2 இயர்ஸா எனக்கு அந்த மாதிரி இருக்கு மேடம். எனக்கு அது ஆனா நான் லித்தியம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சைக்காட்ரி டேப்லெட் 3.5 இயர்ஸா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு அதனால அடிக்கடி ஸ்டொமக் வந்துட்டு ரொம்ப உப்பன மாதிரி ஆகுது. இந்த இடத்துல பெயின் அடிக்கடி வந்துட்டு போகுது மேடம் எனக்கு. சரி சரி ஓகே. எவ்வளவு நாளாவே இருக்கு இந்த ப்ராப்ளம்? எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 2 இயர்ஸ்ல எனக்கு கண்டினியூவா இருக்கு. அடிக்கடி வந்துட்டு இப்போ நான் இதுக்கு ஏதோ டேப்லெட் சரியா நான் எடுத்தது கிடையாது. என்ன ஏஜ் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என்ன மேடம்? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 21 வயசு ஆகுது. 21 வயசு ஆகுது. மேரிடா அன்மேரிடா? இப்போ ஜஸ்ட் 6 மந்த் ஆகுது மேடம் மேரேஜ் ஆயிடு. ஆனா 2 இயர்ஸா அந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? ஆமா மேடம். ஓகே ஃபைன் ஃபைன். உங்களுக்கு பாத்துன்னு வெச்சுக்கோங்களேன். தொடர்புல வந்து டிவியை பார்த்து பதில் தெரிஞ்சுக்கோங்கம்மா. தொடர்புல அந்த மைக்கு நன்றி. சரிங்க மேடம். ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலயே நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு பேலன்ஸா இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போதும் இல்லைன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போதும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம எதன் மூலமாகவும் நம்ம கரெக்டாக வந்துட்டு பேலன்ஸ் கொண்டு வர முடியாது. இல்லாட்டி ஹார்மோன்ஸ் டேப்லெட்ஸ் இப்போ எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப லாங்க்கு அவங்களுக்கு வந்து எடுக்க முடியாது இல்லையா? அதனால நீங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃபுல் க்யூர் வேணும்னாக்க நீங்கள் அக்குபஞ்சர் மூலமாக தான் அதுக்கு வந்து ஃபுல் க்யூர் கிடைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு. ஏன்னா வந்து ஹார்மோன்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸாக கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஹார்மோன் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதுவும் உங்களுக்கு நீடில் போடுறதன் மூலமாக வந்துட்டு பேலன்ஸாக கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எடுத்து விட்டுறதுனால நீடில் மூலமாக மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங்க்கு வராமல் தடுத்துடலாம். ஓகே நேயர்களே, நம்ம கலையரசி மருத்துவர்கிட்ட இருந்து இன்னும் பல மருத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் நேயர்களே. தொடர்புல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22227770 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மீண்டும் தொடர்புல வாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் உங்களை சந்திக்கலாம். சரிங்களா? 1% உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, எப்படி சரியாச்சு, இப்போ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. என் பேர் ரவிலுண்டு. நான் வந்து சர்விக்கல் பாலினேஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டு. எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நான் செத்து பிழைக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இடையிலே வந்து எனக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்து எல்லா மருந்தும் வாங்கி சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் தான் அது நிவாரணை கொடுக்க முடிச்சு. ஃபுல் டைம் எனக்கு நிவாரணை கொடுக்காது, வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடும்போது இருக்கும், நல்லா இருக்கும் மாதிரி, அப்புறம் மறுபடியும் திருப்பி அதே வலி இருக்கும். இந்த வலியை வந்து க்யூர் பண்ணவே முடியாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இது மாதிரி வலி தாங்க முடியலையே, வேதனையோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அடிக்கடி மன கஷ்டப்பட்டு சோறு வரும். இந்த வலினால எனக்கு சோறு வந்து இந்த கையை வந்துங்க தூக்கவும் முடியாது. இந்த கையை வந்து இதுக்கு மேலே தூக்கவும் முடியாது, இதுக்கு மேலே தூக்க முடியாது. இப்படி திருப்புவேன், எப்படி ஒன்றும் பண்ணுவேன். ஆனால் இந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, கஷ்டப்படும் போது என் நண்பரை பார்த்தாரு வழியில். என்னாச்சு இந்த மாதிரி இருக்கீங்களா, உடம்பு கொதிக்குதா, பார்த்து எப்படி இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறேன். அவர் எப்படி சொன்னார், ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக்கு ஜெயராம கல்யாண மண்டபம் பின் சைடில் நீங்கள் போனீங்கன்னா, சந்தூரில் போனீங்கன்னாலே ஃபஸ்ட்டு கட்டிங்கில் மனையிலே இருக்குது ஹோட்டல், அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொன்னார் நண்பர். அப்போ நான் நினச்சேன் சரின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் வந்து பார்த்தா மேடம் வந்து டாக்டர் கலையரசின்னு போட்டு வந்தது. சரி வந்து பார்த்து மேடத்திட்ட வந்து பேசினேன், மேடம் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது மேடம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் பக்காவாக பண்ணி முடிச்சிடலாம். அது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு அக்குபஞ்சர் பண்ணணும், அக்குபஞ்சர் பண்ண பிறகு நான் அப்புறமா வருமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் முடித்த பிறகு ஃபைனலாக பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நான் வந்து யோகா பயிற்சி கொடுப்பேன். யோகா பயிற்சியில் உங்களுக்கு பக்கம் க்யூரபிள் ஆகிடும், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு அவங்க அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ வலியோட வேதனையோடு நான் கஷ்டப்பட்டேன்னா அதுக்கு எனக்கு ஒரு கடவுளை எனக்கு பார்த்து ஒரு கிருபையாக நினச்சிட்டு, சரிங்க மேடம் எவ்வளோ நாள் மேடம் இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் கேட்டேன். அவங்க வந்து 60 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பக்காவாக கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு மேடம் சொன்னதுனால நான் அவங்ககிட்ட அதை அன்னையிலேருந்து
மெடிசன் வந்து உள்ளுக்கு மட்டும் மெடிசனு, அது ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டேன். ஆனால் வருமானம் அக்குபஞ்சரை வச்சு எனக்கு மேடம் வந்து பக்கமாக பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த கை வலி பெயின் இப்போ எனக்கு சுத்தமாக கிடையாது. இப்போ எல்லாரும் மாதிரி நார்மலாக எப்படி ஒரு மனுஷன் இருப்பானோ நான் எல்லா வீட்டும் தூக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வைத்தியத்தை நான் போயிருந்தேன்னா நிச்சயமாக என் உயிர் தான் எழுந்திருக்கணும் நான். ஆனால் இங்கே வந்ததுனால கடவுளுடைய கிருபினால நான் உண்மையாகவே நல்லா இருக்கிறேன், முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்துக்காக ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த உதவி செய்வார். நீங்கள் கண்டிப்பாக போங்க, பூர்ண குணமாவீங்க. இதை நம்பிக்கையை நான் தெரிவிக்கிறேன். அதுபோல் எனக்கு உதவி செஞ்ச என்னுடைய மேடத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். எனக்கு முதுகு வலி அதிகமாக இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ வந்து டாக்டர் பார்த்ததுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் 2 நாளைக்கு வலி இருந்தது, போயிடுச்சு. திரும்ப பழையபடி வலி வந்தது. சரி வலி வந்து என்ன இருக்குது டாக்டர் கேட்டதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அதில் எடுத்தால் என்ன வரும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கு திரும்ப அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அப்போ தான் டாக்டர் சொன்னாருன்னா உங்களுக்கு வந்து முதுகுத்தண்டில் வந்து வலிச்சியாக இருக்குது, தேய்மானம் அதிகமாக இருக்குது, கேப் வந்து இருக்குது, இதனால உங்களுக்கு வந்து நரம்புலாம் பாதிச்சு இந்த வலி வருது, இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா திரும்ப எவ்வளோ செலவாகணும், பல லட்சங்கள் செலவாகும், அது வந்து சக்ஸஸ் ஆகாத சொன்னாங்க. இதனால நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறப்ப நண்பர்கள் சொன்னார், இதே மாதிரி ஹோட்டல் ஜெயராம் பக்கத்தில் சாய் ஹோமியோ கிளினிக்னு ஒன்று இருக்குது, அங்கே மேடம் கலையாசி இருக்கிறாங்க, அவங்க கைலாசிக்காரங்க, அவங்கள்ட்ட போனால் கண்டிப்பாக குணமாகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேடத்தில் வந்தேன். மேடம் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணாங்க, அக்குபஞ்சர் கொடுத்தாங்க. அக்குபஞ்சர் கொடுத்த உடனே ஒரு 2 நாளைக்கு வலி தொடர்ந்து தான் இருந்தது. என்ன பண்ணுறாங்க, அக்குபஞ்சர் கொடுத்த வலி குறையவே சொன்னதுக்கு எனக்கு படிப்படியாக தான் குறையும் சொல்லிட்டு அடுத்தது வருமானம் கொடுத்து ஸ்டீம் தெரப்பியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைன் கார்டு ஸ்ப்ரே பண்ணுறப்ப எனக்கு படிப்படியாக ஒரு வாரம் சென்று வலி குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதுக்கு கூட மாத்திரையும் கொடுத்தாங்க. மாத்திரை கொடுக்கவே சுத்தமாக வலி இல்லாமல் போச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இந்த வலிக்கு இப்போ ரொம்ப விளைவிச்சா எல்லா வேலையும் இப்போ பெரிய வச்சு நல்லா சுகமாக இருக்கும். அப்புறம் எனக்கு இது முடிச்சுட்டு போகிறப்ப எனக்கு என்ன பண்ணாங்க, யோகா சொல்லி கொடுத்தாங்க. இந்த யோகா நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வலி வராதுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ எனக்கு 6 மாதம் முடிச்சு போச்சு. எனக்கு எந்த வலியும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் சுகமாக இருக்கிறேன். வலி ஸ்டார்டிங்ல எங்கெங்கெல்லாம் இருந்தது? வலி ஸ்டார்டிங்ல எனக்கு முதல்ல தான் வலி இருந்தது. அது படிப்படியாக ஒரு வாரம் ஆன உடனே கால் மறுக்க ஆரம்பிச்சது. அந்த கால் மறுக்க ஆரம்பிச்ச உடனே கால் பாதெல்லாம் சுட ஆரம்பிச்சது. திரும்ப கைக்கு வந்து கையும் வரலாம் மாதிரி கிப்பு ஆரம்பிச்சது. அது வந்து கழுத்து வலி இருந்தது. கழுத்து வந்து திரும்புறப்ப மயக்கமும் வந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு தெரியும். வலி எவ்வளவு நாளா இருந்தது? எனக்கு 6 வருஷமா வலி இருந்தது. கொஞ்ச நேரம் மாத்திரை போடுவேன், ஒரு வாரம் தாங்கும். திரும்ப டாக்டர்கிட்ட போவேன், அவர் மாத்திரை கொடுப்பாரு, ஒரு வாரம் தாங்கும். இப்படியே காலத்தை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த தொந்தரவு இல்லவே இல்லை. சுத்தமாக எனக்கு வலி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப எனக்கு யோகா மட்டும் செஞ்சு வரணும். ஆபரேஷன் தான் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இது வந்து டிஸ்க் பிரச்சனையா இருக்குது, ஆபரேஷன் ஒரே தீர்வுன்னு சொன்னாங்க. இதுக்கிட்ட நான் வந்து புத்தூர்லாம் போய் மார்க்கெட்டு போடுற இடத்துல போயிட்டு அவங்க புத்தூர் சொன்னாங்க, மார்க்கெட்லாம் பத்து போடணும்னு சொன்னாங்க. அதுக்கே ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயும் சரியாகலது. கடைசியாக அதுக்கு வந்து கிளினிக் வந்தப்பறம் தான் எனக்கு சரியாச்சு. எனக்கு அக்குபஞ்சர் கொடுத்தாங்க, இதில் தான் எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? மாத்திரை சுத்தமாக மாத்திரை எடுத்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ மாத்திரை கொடுத்தாங்க. அது 1 மாதம் தான் கொடுத்தாங்க. அந்த மாத்திரை படிப்படியாக குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்கவே இல்லை நான். இப்போ வலி உங்களுக்கு வலி சுத்தமாக எனக்கு வலி கிடையாது. எனக்கு யோகா பண்ணுறதால வலியும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் சொல்லி கொடுத்த யோகா தொடர்ந்து பண்ண வரேன், அதனால எனக்கு வலியும் கிடையாது. இப்போ எனக்கு இப்போ நார்மலாக எல்லா வேலையும் பண்ண முடியுது. இப்போ எல்லா வேலையும் பண்ண முடியல. முதல்ல என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல, சைக்கிள் ஓட்ட முடியல, பாத்ரூம் போக முடியாது, குடிக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ என்னால் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நான் இப்போ வலி ஆனால் மறுபடியும் அந்த வலி திரும்ப கொஞ்சம் கூட எனக்கு கிடையவே கிடையாது. பழைய நிலைக்கு எனக்கு எந்த வலியும் கிடையாது. கால் மறுக்கிறதோ, குடிக்கும் போது ஒரு பொருள் எடுக்கும்போது கஷ்டப்படுறதோ எந்த இதுவும் கிடையாது. எல்லா வீட்டும் தூக்க படி ஏற முக்கியம், படி ஏற முடியல என்னால். இப்போ எல்லா படியும் நான் தானே இறங்குறேன், சைக்கிள் ஓட்டுறேன். முதல்ல சைக்கிள் ஓட்டுற சூழ்நிலை இருக்குது எனக்கு. இப்போ சைக்கிள் ஓட்டுறேன் நான். என்னால் யோகா கண்டினியூ பண்ணுறது எனக்கு வலியும் கிடையாது. அந்த யோகா சொல்லி கொடுத்தாவா எல்லாம் கரெக்டாக இருந்தது. அதை பார்த்து செஞ்சுட்டு எனக்கு வலி சுத்தமாக இல்லை. எனக்கு மருந்து நிறுத்திட்டு நான் இந்த பயிற்சி மட்டும் தான், யோகா பயிற்சி மட்டும் செஞ்சு வரேன். ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் அண்ட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் மருத்துவ நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியை கொள்கின்றேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டாக்டர், நீங்கள் பெரியவங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வந்துட்டு கை மூட்டு வலி எல்லாம் பார்த்தோம், இடுப்பு வலி,
அப்புறம் டிஸ்க்கு நாங்கள் இதை பற்றி பார்த்தோம். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் வருது. இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மற்ற குழந்தைங்க வந்துட்டு நார்மலாக சொல்லிடும், எனக்கு இது வலிக்குது அது வலிக்குது அப்படின்னு சொல்லும். ஸ்பெஷல் சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அதை வந்துட்டு உதாரணமாக நம்ம ஆட்டிசம் குழந்தைங்கள சொல்லலாம். அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ ஆட்டிசம் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, இப்போ ஆட்டிசம் சில்ட்ரன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்க பார்த்தோம்னாக்க இப்போ மூளை, அதாவது நரம்பு வளர்ச்சி வந்து மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகேவா, நார்மலாக இருக்கிறதோட. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு யோகா தெரப்பி ப்ளஸ் வந்துட்டு அக்குபஞ்சர் தெரப்பி ரெண்டுமே. இப்போ அக்குபஞ்சரில் வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்க, இப்போ நரம்போட வளர்ச்சிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அக்குபஞ்சர் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம மூளை செயல்படுறதுக்கும் அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு இல்லையா, அப்போ நரம்புகள் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கும் அக்குப்புள்ளிகள் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அது நம்ம தலையிலையோ கையில் நிறைய இடத்துல இருக்கு. அந்த பாயிண்ட்ஸில் நம்ம நீடில் போட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு அதை முடிச்சுட்டு யோகா தெரப்பி, அக்குபஞ்சர் ப்ளஸ் வந்து யோகா ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம், சில குழந்தைகள் வந்து ரொம்ப துருதுருப்பாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ஆமாம், அவங்க ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா யோகா பண்ண அக்குபஞ்சர் போட குறைஞ்சிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் வந்து இது ஒரு 90 days கண்டினியூஸாக எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. 10 days 20 days 1 month அந்த மாதிரி எடுத்தாலாம் ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கண்டினியூஸாக 90 days கண்டினியூஸாக எடுத்தோம்னாக்க கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நம்ம பேசணுன்னா அவங்களுக்கு பதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முன்னைக்கும் இப்படிக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்குபஞ்சர் மூலமாகவும் யோகா தெரப்பி மூலமாகவும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து ஏன் டாக்டர் வந்துட்டு கண்டினியூஸாக 90 days எடுத்தால் தான் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், மைக்ரேன் தலைவலி இருக்குன்னா ஒரு டேப்லெட் எடுப்பாங்க, போட்டுட்டு உடனே கியூர் ஆகணும், இல்லாட்டினா டாக்டர் கொடுத்த டேப்லெட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவங்க முன்கூட்டியே சொல்றாங்க 90 நாட்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், யார் எங்கிருந்து? நான் சாந்தி பேசுறேங்க, பாண்டிச்சேரியிலிருந்து. சொல்லுங்கம்மா. எனக்கு 14 வருஷமா மன அழுத்தம் இருக்குது. சரி. நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கிறேன். சரி. அது டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. எனக்கு 14 வருஷமா சாப்பிட்டு தான் ஒன்றும் சரியாகல. சரி. இப்போ வந்துட்டு அக்குபஞ்சர் மூலமா அதை சரி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. சரிங்கம்மா, தொடர்ந்து டிவியை பாருங்க, அதுக்கான பதில் மேடம் சொல்வாங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் அதாவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு மைண்டு தான் இப்போ முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து மைண்டு வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷு. அதாவது அக்குபஞ்சர் படி சொல்ல போனோம்னாக்கா சீன்னு சொல்லுவோம், அதாவது உயிர் சக்தி. அந்த சீயோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனாக்கா மன அழுத்தம் வந்து ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா, அந்த ஏன்னா யூஸ்வலா வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருந்தாக்கா, ரொம்ப ஏதாவது ரொம்ப ஜாஸ்தி திங்க் பண்ணாம டேக் இட் ஈஸியா எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது, யூஸ்வலா வராது அவங்களுக்கு. ஆனா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வருது. அதுக்கு என்னன்னா அக்குபஞ்சர்ல வந்து சீன்னு சொல்லக்கூடியது, அந்த சீயோட எனர்ஜி லெவல், சீயோட பாத்வே வந்து அவங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதுலேருந்து அவங்களால வெளியில வந்து வர முடியல. டேப்லெட்ஸ் போட்டால் அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டேப்லெட் போட்டால் நல்லா இருக்கும், டேப்லெட் ஸ்டாப் பண்ணாக்க, ஏன்னா அந்த சீயோட எனர்ஜி லெவலில் நம்ம பிளாக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த பிளாக்கேஜ், அந்த ரத்த ஓட்ட பாதைகள் வந்து சரியானா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் சரியாகும். ஆனால் மாத்திரை போடுறதன் மூலமாக அந்த பிளாக்கேஜ், சீயோட பிளாக்கேஜ் வந்து அதை எடுக்காது. ஸோ அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், மறுபடியும் டேப்லெட் ஸ்டாப் பண்ணாக்கா மறுபடியும் வந்துடும். ஆனால் அக்குபஞ்சர் முழுக்கணும் அந்த சீயோட எனர்ஜி லெவலில் வந்துட்டு அந்த பாத்வே வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டால் தான், ரத்த ஓட்ட சக்திகள் அந்த பாதையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு வெளியில் வந்துடலாம். 100% தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வெளியில் வரலாம். நீங்கள் அந்த கிளினிக் கீழே போது பாருங்கள், அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு 60 to 90 days வரைக்கும் கண்டினியூஸாக ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த சீயோட பிளாக்கேஜ் வந்து உடம்புல வந்து ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சீயோட பிளாக்கேஜ் இருக்கிறதுனால தான் மைண்ட் வேற எதாவது யோசிச்சுட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அது ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். 30 days 20 days 10 daysலேயே நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப லாங்காக ஆயிடுச்சுன்னா பிளாக்கேஜ் வந்து ஜியோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 90 days தேவைப்படும். அவங்களுக்கு வந்து சரியானபடி தூக்கம் இருக்காது, எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாமே இந்த தலையில் வந்துட்டு டியூ 20ன்னு சொல்லக்கூடியது அந்த பாயிண்ட்ஸ் நம்ம போட்டோம்னாக்கா உடனே தூங்கிடுவாங்க. இப்ப தூக்கம் வராதவங்க எத்தனையோ வருஷம் தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த தலையில ஒரு பாயிண்ட் டியூ 20ன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸை போட்ட உடனே பெட்லயே தூங்கிடுவாங்க. அவங்க ½ an hourக்கு நீடில் போட்ட உடனே தூங்கிடுவாங்க. அதனால வந்துட்டு அக்குபஞ்சர் மூலமா டிப்ரெஷன்ஸ் அப்புறம் தூக்கமின்மை எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். இது இல்லாம வந்துட்டு நம்ம பாடியில தான் அக்குப்புள்ளிகள் இருக்கு அப்படின்றது கிடையாது. நம்ம கையிலயும் வந்து அக்குப்புள்ளிகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஆர்கன்ஸ் இந்த மாதிரி நம்ம கைக்குள்ளேயே எல்லாமே அடங்குற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம், போனில் இந்த ஸ்பைனல் கார்டு கேட்டிங்க இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஓரத்தில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம உடம்புலையே நீடிலே போடாமல் வெறும் கையில் மட்டுமே போட்டே நம்ம நோயை வந்து குணப்படுத்த முடியும். அது வந்து சுஜாக்குன்னு சொல்லக்கூடிய நீடில்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து அதில் போடுவோம். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அந்த நீடில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. சாந்தி மேம் 14 வருஷம் வந்துட்டு நீங்கள் டேப்லெட் எடுத்திருக்கீங்க. மேம் வந்துட்டு ஜஸ்ட் 90 days தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த 90 days அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய மன அழுத்தத்தை இங்கே விட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு கிளினிக் வந்து மேமை நேரடியாக சந்திங்க. ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் அப்படின்ற மையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே மேம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சண்டேஸில் வர மாதிரினா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னும் போது ஈவினிங்கில் 5:30 to 9 o'clock உங்களுக்காக கிளினிக் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்ட உடனே வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு உடனே குணமாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. தவறான விஷயம். முதல்ல ஃபுல்லா நம்ம வந்துட்டு நம்ம கியூர் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு முதல் விஷயம். ஸோ நீங்க வாங்க. ஐயோ 60 days சொன்னாங்க, 90 days சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஒரி பண்ணாதீங்க. 60 days 90 days நிரந்தர தீர்வு. அந்த நிரந்தர தீர்வு வேணுமா இல்ல 1 dayல கிடைக்கக்கூடிய தற்காலிக தீர்வு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு உடனடியாக சாய் ஹோமியோ கிளினிக் வந்துடுங்க. அண்ட் எனக்கு ஒன் மோர் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோகா சொல்லி கொடுத்து தான் அனுப்புவோம், யோகா சொல்லி கொடுத்து தான் அனுப்புவோம்னு ஒரு காலர்கிட்டையும் நீங்கள் சொன்னது வந்து நான் வாட்ச் பண்ணேன். அதனால என்னன்னா நீங்க யோகா சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி, யோகா தெரபிஸ்ட் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஈவினிங் வந்து 5 to 6 வந்து யோகா வந்து ஸ்பெஷலாவே நாங்க கண்டக்ட் பண்றோம். அதுல வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் தனித்தனியா ஒரு புக்கு தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் தனியாகவும் நார்மலா சொல்லலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, நான் ரெடியார் பாளையத்துல இருந்து சுசிலா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்து இந்த ஜவ்வு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஆமா, டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்கமா அது. ஆமா ஆமா மேடம். அதனால வந்து கால் வந்து எனக்கு அதாவது தடிப்புன்னு அதாவது திமிர் ஏறிச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. கால் வந்துட்டு மரத்து போகுதுங்களா? தடிப்புனா இருக்கும் பாருங்க, தடிக்னஸா இருக்கும். அதாவது தடிக்னஸ் வந்து இப்போ நிறைய நேரம் உட்கார்ந்தா எழுந்து நம்ம நடந்தோம்னா ஒரு மாதிரி திமிர் ஏறின மாதிரி. வலி வந்து உங்களுக்கு கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்கு? இடுப்புலயா, கீழ் இடுப்புலயா? இல்ல இல்ல, வலி எல்லாம் கிடையாது மேடம், வலி எல்லாம் கிடையாது. அதாவது கால அதாவது முட்டியில இருந்து பாதம் முட்டை இருக்கு, முட்டியில இருந்து அடி பாதம் முட்டை இருக்கு, விரல்லாம். ஆனா வலி கிடையாது, ஒரு மாதிரி தடிப்பா இருக்குது. ஒரு மாதிரி நடக்கும் போது வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் நடந்தாவே எனக்கு கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் நின்னாவும் நிக்க முடியல எனக்கு. டிஸ்க் பல்ஜ் எந்த இடத்துல இருக்கு ப்ராப்ளம்? அது வந்து நடுமுதுகுல தான் சொல்லிருக்காங்க மேடம். நடுமுதுகுல சொல்லிருக்காங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் சரி பண்ணாம தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மறுத்து போறது தடிமனா இருக்கிறது சரி பண்ண முடியும். ஆமா. ஓகே. அதனால வந்து நீங்க டிஸ்க் பல்ஜ் சரி பண்ணா மட்டும்தான் கால்ல வந்து உங்களுக்கு சரி பண்ண முடியும். அது வந்து அக்குபஞ்சர் மூலமா சரி பண்ணிரலாம். அக்குபஞ்சர் நானே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம். வீட்ல வந்து ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்க எம்டி தான், அவங்க அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு மாசம் நான் போட்டேன், காசு செலவாண்டு அந்த இன்ஜெக்ஷன்
முதுகு இந்த அந்த தடிப்புனஸ் முட்டிக்கு பாதம் எங்க பார்த்தாலுமே போட்டாங்க. ஆனா எனக்கு காசு தான் செலவானது நிச்சயமே தவிர ஒரு யூஸும் எனக்கு ஏற்படல. நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன் நான். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க கிளினிக்ல வர்றவங்க இந்த சயாட்டிகா கேஸ், டிஸ்க் பல்ஜ் எல்லாமே நடந்தே வர முடியாது, அவங்களால ஸ்ட்ரெச்சர்ல தான் கூட்டிட்டு வருவாங்க. ஓகேவா? இப்ப அவங்களுக்கு வந்து நாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னாக்கா நீடில் மூலமா தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம். அவங்கள ஃபுல்லா சர்ஜரி, அடுத்த நாள் சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷன்ல தான் அவங்க வருவாங்களே. சர்ஜரி இல்லாம நம்ம இதுல நம்ம பார்ப்போம், இதுல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்களே. அந்த கேசஸ்யே வந்துட்டு கம்ப்ளீட் கியூர் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இப்போ வீடியோல பாத்திருப்பீங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு சர்ஜரின்னு தான் சொல்லிட்டாங்க. கையில சர்ஜரி, பேக்ல சர்ஜரின்னு தான் சொல்லிட்டாங்களே. அந்த ப்ராப்ளத்தையே வந்து அக்குபஞ்சர் மூலமா நாங்க சரி பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு டிஸ்க் பல்ஜ்னு சொல்லக்கூடியது 2 டிஸ்கும் நசுங்கி அதுல உள்ள மசில் சைல வந்து பிதுங்கி அந்த அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அழுத்துது உங்களுக்கு. சரியா? அது வந்து நீடில் மூலமாகவும் பிளஸ் அக்கு பிரஷர் மூலமாகவும் வர்மா தெரப்பி மூலமாகவும் மசாஜ் மூலமாகவும் எல்லாமே கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஓகேவா? பிளஸ் வந்துட்டு ஸ்பைனல் மேனிபுலேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்கு, டிடின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கீழே இறங்கி இருக்கு இல்லையா அந்த போன்ஸ் எல்லாம், அது எல்லாமே கொஞ்சம் மேல தூக்கி அதனுடைய பொசிஷன்ல வந்து உட்கார வைப்பாங்க. அது பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு வந்துட்டு கியூர் ஆகும் டிஸ்க் பல்ஜ். இல்ல மேடம், இது எவ்வளவு நாள்ல எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்? அப்ப ஏன் நான் ஒரு மாசமா மேடம், அதாவது வந்துட்டு நீங்க வந்துட்டு நேரடியா சாய் கிளினிக் போனீங்களா வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா தருவாங்க. அண்ட் நேர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அவங்க டாக்டர் என்னென்ன சொன்னாங்க பாத்தீங்களா, வர்மா பண்ணணும், ஆமா மல்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அண்ட் வெறும் இன்ஜெக்ட் மட்டும் பண்ண முடியாது, அந்த வந்து டிஸ்க தூக்கி அந்த இடத்துல வைக்கணும், அது யோகா எல்லாம் பண்ணணும். நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இறங்கி தான் அந்த பல்ஜ் ஆயிருக்கு. சோ அப்ப டிஸ்க வந்து உங்களுக்கு மேல தூக்கி விடணும். ஆமா, அது தூக்கி விடணும். இது எல்லாம் நிறைய வேலை இருக்கு. தெரப்பி ஸ்பைனல் வந்து மேனிபுலேஷன் தெரப்பின்னு ஒன்னு இருக்கு. அதனால அந்த டிஸ்க வந்து மேல தூக்கி வச்சு வெறும் நீடிலிங் போடுறதுனால சரி ஆகும். பட் ஆனா வந்து லேட் ஆகும். எஸ், அது இல்லாம நீங்க 1 month தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு குறை சொல்லல. 1 மாசம் நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், உடனே வந்துட்டு நிவாரணம் வேணும் அப்படின்னு நம்ம மக்கள் நினைப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா பெயினை வந்து ஒரு நாள்ல சரி பண்ணிடலாம், உடனே சரி பண்ணிடலாம். அது வந்து கன்ஃபார்ம். இப்ப நீடில் இப்ப ரொம்ப தாங்க முடியாம வலியோட வராங்கன்னா வந்து நீடில் போட்ட உடனே அந்த பிளாக் பண்ணிடுவோம். அந்த பெயினை வந்து அந்த நரம்பை வந்து பிளாக் பண்ணிட்டு பெயின் வந்து உங்களுக்கு உடனே குறைஞ்சிடும். ஆனா அது மறுபடியும் வரும். நீங்க ஒரு நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் நீங்க வந்துட்டு கவலையே படாதீங்க சுசிலா மேம். கண்டிப்பா நீங்க வந்து கிளினிக் வாங்க, ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் அண்ட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர் வாங்க. கிடைக்கும். நீங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் டிஸ்க் பல்ஜுக்கு. மேம் அஷூரன்ஸ். வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம் மேடம், நான் தனபாலன் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். அம்மா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்க ப்ராப்ளமே நிறைய பேருக்கு இருக்கு, அதனால அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கான பதில. சோ உங்க தொலைக்காட்சியுடைய ஒலி அளவை குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்ன ப்ராப்ளம்? நீங்க வந்துட்டு எங்களோட பேசுங்க, டிவியை வந்துட்டு வீட்ல இருக்கவங்க பார்க்கட்டும். கொஞ்சம் வெளியில வந்து பேசிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மேமோடைய ஸ்பீச் வந்துட்டு நீங்க மட்டும் தான் கேட்க முடியும், நேர்கள் கேட்க முடியாது. சரிங்களா? சரிங்க மேடம், வீட்ல தான் இருக்கு. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது இடுப்பு கீழே மேடம் சின்னதா ஒரு கொழுப்பு கட்டி, ஒரு பட்டாணி சைஸ் இருக்கு மேடம். அது எப்படி நீங்க அக்குபஞ்சர் மூலமா அதை கரைக்க முடியுமா மேடம்? ஆமா, அக்குபஞ்சர் மூலமா. ஓகேமா, அதுக்கான பதில வந்துட்டு நீங்க தொலைக்காட்சியில பாத்துக்கோங்க, மேம் இப்ப சொல்வாங்க. சரிங்களா? நன்றி மேம். ஓகே, இந்த கொழுப்பு கட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல உள்ள எக்ஸசிவா கொழுப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தான். இப்போ ஒபிசிட்டி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ லிவர் மெரிடியன்ஸ் இது சம்மந்தப்பட்டது பார்த்தோம்னாக்கா லிவர் மெரிடியன்ஸும் ஸ்ப்ளீன் மெரிடியன்ஸும் தான் இதுக்கு ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா அந்த லிவர் மெரிடியன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னாக்கா கொழுப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அதனுடைய எனர்ஜி லெவல் குறையிறதுனால அதனுடைய பிளாக்கேஜ் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும். சிலவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப எவ்வளோதான் சாப்பிட்டாலும் வெயிட் போடவே போடாது இல்லையா, இல்லை எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் போடும். அது எல்லாமே வந்துட்டு லிவர் மெரிடியன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான். இவங்களுக்கு இப்போ கொழுப்பு கட்டின்னு பார்த்தோன்னா அந்தந்த இடத்துல கொழுப்பு கட்டிகள் இருக்குது அப்படின்னா லிவரோட மெரிடியன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலும் லிவரோட மெரிடியன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த சக்தியோட்ட பாதையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவும் நமக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டிகள் கரையிறது வந்து 100% வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் அக்குபஞ்சர் மூலமாக. ப்ளஸ் வந்துட்டு இப்போ அந்த லிவர் மெரிடியன்ஸ்னால தான் ஒபிசிட்டி வந்து நிறையா வெயிட் போடுறது வந்து ஜாஸ்தி இல்லையா. அந்த லிவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கொழுப்பு கட்டிகள் மாதிரியே அந்த உடம்புல உள்ள ஃபேட் எல்லாமே வந்து குறையும்.
ஓகேவா? உடம்புல உள்ள எல்லா ஃபேட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கன்ஃபார்மாக வந்துட்டு அந்த ஃபேட் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு வெறும் அக்குபஞ்சர் மட்டும்தான். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் டீடாக்ஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நாங்கள் போடுவோம் இந்த ஒபேசிட்டி பேஷண்ட்ஸ்க்கு. ப்ளஸ் வந்துட்டு அந்த ஸ்டீம் பாத், ஹோல் பாடி ஸ்டீம் பாத், அது எல்லாமே கொஞ்சம் கம்பைன் பண்ணி பண்ணும்போது வெயிட் லாஸும் ஜாஸ்தி, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்மா, யார் எங்கிருந்து? வணக்கம் மிஸ், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், யார் எங்கிருந்து? ராஜேஷ் பேசுறேன். என்னங்க? அரியூர்ல பேசுறேன். அரியூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ஹலோ, ராஜேஷ். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வயிற்று வலி மேடம், வயிறு வலி இருக்கு. வயிறு வலி இருக்கா? எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 2 மாசமா இருக்கு மேடம். 2 மாசமா இருக்கா? ஓகே. வேற ஏதாவது மாத்திரை போட்டு பாத்தீங்களா? வயிறு வலி நிக்கவே இல்ல. ஆமா மேடம். என்னன்னு சொன்னாங்க? வயித்துல புண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம். ஓ, அதனால உங்களுக்கு வயிறு. வேற ஏதாவது ஸ்பைசியா ரொம்ப காரமா சாப்பிடுறவங்களா நீங்க? சாப்பாடு காரமா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறாங்க, வீட்ல காரமா குடுறாங்க மேடம். ஓகே ஓகே ஃபைன். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கா? நெஞ்சு எரிச்சல், தொண்டை எரியுது? நெஞ்சு எரிச்சல் மேடம், வயிறு மட்டும் எரிச்சலா இருக்கு. வயிறு எரிச்சலா இருக்கா, வலியா இருக்கா? ஆமா மேடம். எரிச்சலா இருக்கா, வலியா இருக்கா? நீங்க வந்துட்டு உங்க தொலைக்காட்சியோட ஒலி அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் வெளியில வந்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க கிளியரா கேட்க முடியும். சரிங்களா மேடம்? நீங்க 2 பேர்ல யாரு மேடம் டாக்டர்? நான் தான் டாக்டர். சொல்லுங்க. அவங்க தான் சார் டாக்டர். நீங்க வந்துட்டு தொடர்பை துண்டிச்சிட்டு தொலைக்காட்சியில பாருங்க, உங்களுக்கான மருத்துவத்தை அவங்க சொல்வாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இப்போ வயிறு எரிச்சல்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸசிவ் ஹீட் தான். பாடியில் வந்து ரொம்ப ஹீட் இப்போ அனல்னு சொல்லுவோம் இல்லையா? அனலில் இப்போ நம்ம நெருப்பு தான் நமக்கு வந்து ரொம்ப ஹீட் காமிக்கும். அந்த மாதிரி எக்ஸசிவாக ஹீட் ஜாஸ்தி ஆகிறதுனால அது கூட சேர்ந்து வந்து அவருக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்துட்டு அந்த வயிறில் வந்து புண்ணு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது அதில் அவங்க வந்து ஜாஸ்தி காரம் சாப்பிட்றதுனாலையும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக எடுக்கிறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஹீட் ஆகி அவங்களுக்கு வந்து வயிறு எரிச்சல், அல்சர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னன்னாக்க நமக்கு வந்து முதல்ல அந்த ஹீட்டை வந்து குறைக்கணும். அவர் உடம்புல உள்ள ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அல்சரோட பெயின் வந்து, அந்த அல்சரோட எரிச்சல் வந்து அவருக்கு குறையும். ஸோ வந்து நம்ம இப்போ நெருப்பு இருக்குன்னாக்கா அதை எப்படி அணைக்கணும்னாக்கா தண்ணி ஊற்றி தான் அதை வந்து குளிர்விக்கணும். அது பண்ணாதான் வந்து குறையும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது அது மேலே போட்டுகிட்டே இருந்தோம்னா நான் ஜாஸ்தி தான் எரிஞ்சிட்டே இருப்போம். எது போட்டாலும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். தண்ணி ஊற்றுனா மட்டும்தான் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அணையும். அந்த மாதிரி அக்குபஞ்சர் மூலமாக அவங்க உடம்புல உள்ள அந்த ஹீட்டை எடுக்கிறதுனால கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எங்க நடு எலும்பு 2 சவு நவுந்துச்சு சொல்றாங்க. சரி. 3 வருஷமா நாங்களும் எவ்வளவு வைத்தியம் பார்த்துட்டோம், ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நடுமுதுல ஆபரேஷன் பண்ண கூடாதுன்றதுனால அப்படி வைத்தியம் பண்ணின்னு அப்படி நாளை ஓட்டிட்டு 3 வருஷமா இருக்குது மேடம். என்ன வயசு உங்களுக்கு? 54 பிறந்தது மேடம். 54. ஓகே ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம்? 3 வருஷமா இருக்கு மேடம். 3. விழுந்துட்டீங்களா ஏதாவது? வீல்ல, ஆனா வெயிட் தூக்கிறேன். வெயிட் ஜாஸ்தி. வெயிட் ஜாஸ்தி தூக்கிறேன். அது முடியாததுனால அந்த வேலையெல்லாம் விட்டாச்சுங்க. சரி சரி, ஓகே ஓகே. அந்த நடியில இருந்தா 2 சவு எடி நவுந்துச்சுன்றாங்க. சரி சரி, ஓகே. சரிம்மா, தொலைக்காட்சியை பாருங்க, உங்களுக்கான பதில அம்மா வழங்குவாங்க. சரிங்களா? நன்றி. நன்றி மேடம். இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பைனல்ல உள்ளது தான் அந்த நழும்பு, அந்த எலும்பு வந்து நழுவிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ அந்த எலும்பு நழுவுனதை வந்து நம்ம ஸ்பைனல் கரெக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த கரெக்ஷன் மூலமாக அந்த எலும்பு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு வந்து எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சு சைடில் உள்ள மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீடிலிங் போட்டு ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்றதன் மூலமாக அவங்களுக்கு அந்த போன் ஆல்ரெடி இருந்த இடத்துல அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு சைடில் உள்ள மசில்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாக்கா அது அதே இடத்துலயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இப்போ வந்து அந்த எலும்பு வந்து கீழே நகர்ந்ததுனால அதனுடைய நரம்புகளை வந்து அது அழுத்தும். நரம்புகளை அழுத்துறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து வரும். அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி பெயின் இருக்கும். அதை மாத்திரை போட்டால் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் எலும்பு போய் அந்த இடத்துல உட்காந்துராது, மேலே போய் உட்காந்துராது. ஸோ ஸ்பைனல் மேனிப்புலேஷன் பண்ணுறதன் மூலமாக அந்த போனை எடுத்து அது மேலே உட்கார வைக்கிறது மூலமாக தான்
நம்ம அந்த கரெக்ஷன் கரெக்டாக இருக்கும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைனல் காலம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபுல் க்யூர் கிடைக்கும். வெறும் மாத்திரை மருந்து எடுத்தால் மட்டுமே அவங்களுக்கு ஃபுல் க்யூர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி அவங்க பண்ணும்பொழுது தான் வேக் தெரப்பி ப்ளஸ் வந்து ஸ்பைனல் ஸ்ப்ரேன்னு இருக்குது இல்லையா, அது எல்லாமே பண்ணும்பொழுது கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃபுல் க்யூர் கிடைக்கும். வெறும் மெடிசன்ஸ் மட்டுமே எடுத்தாலுமே ஃபுல் க்யூர் கிடைக்காது. அப்போதைக்கு உள்ள சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு வேணால் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடிலிங் போட்டு சைடில் உள்ள மசில் எல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு மேனிப்புலேஷன் பண்ணாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகே, இறுதி நேயர் யாருன்னு பாப்போம். எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, தினேஷ் பாபு ஃப்ரம் கோதுமேடு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மேடம் கிட்ட பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. கொழுப்பு கட்டி இருக்கு என் வயித்துல, அது என்ன ப்ராப்ளம், எப்படி கிளியர் பண்றது, ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? அது 1 year 2 years தான் இருக்கு, ஆனா நிறைய இடத்துல வருது. வெயிட் எவ்வளவு இருப்பீங்க நீங்க? வெயிட் ஒரு 60 to 65 இருக்கும். கொழுப்பு கட்டிகள் மட்டும் இருக்கு, ஆனா பாடி வந்து வெயிட்டாலாம் இல்ல, குண்டாலாம் இல்ல நீங்க? இல்ல ரொம்ப குண்டாலாம் இல்ல, மீடியமா தான் இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து அந்த கொழுப்பு கட்டின்றது தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம். லிவர் மெரிடியன்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸா இருக்கிறதுனால தான் அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து வருது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் கரையிறதுக்கு அந்த லிவர் மெரிடியன்ஸ், அந்த லிவரோட சக்தி ஓட்ட பாதைகளை வந்து நம்ம சரி பண்றதன் மூலமாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரைஞ்சிடும். நம்ம நீடிலிங் போடுறதில்ல, அந்த இடத்துல தான் நீடிலிங் போடுறதுன்னு கிடையாது. அந்த லிவர் வந்து மெரிடியன்ஸ், அந்த சக்தி ஓட்ட பாதைகளை அந்த காலம்ஸ்லேயே நம்ம வந்து நீடில் போட்டாலுமே இம்பேலன்ஸாக இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். அதனோட எனர்ஜி லெவல் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கும். எக்ஸசிவ் ஆனாலும் நோய் வரும், ரொம்ப குறைஞ்சாலுமே நோய் வரும். ஓகேவா, அதை நம்ம கரெக்ஷன் பண்றதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா அந்த கொழுப்பு கட்டி வந்து கரைஞ்சிடும். அக்குபஞ்சர் மூலமா கரைஞ்சிடும் தாராளமா. ஓகே சார், நீங்க வந்துட்டு நம்ம ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் அண்ட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருக்கு வந்துட்டு மேம் வந்து பாருங்க, கன்சல்ட் பண்ணுங்க, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த கொழுப்பு கட்டி எல்லாம் குறைஞ்சிடும். அண்ட் வந்த நேர்கள் எல்லாருக்குமே அதான் சொல்றோம், மேடம் வந்து பாருங்க, அப்பாயின்மெண்ட்லும் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு நீங்க வரலாம் சண்டேஸ்ல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 to 9 PM வரல உங்களுக்காக வந்துட்டு மேம் கன்சல்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ வந்து சொல்லி அக்குபஞ்சர் மூலிமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளினிக்கில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் தராங்க, அக்குப்ரெஷர், வர்மா தெரப்பி, ஸ்டீம் தெரப்பி, டெட்டாக்ஸ் தெரப்பி, ஸ்பைனல் பாத், மசாஜ் தெரப்பி, யோகா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வந்த நேர்களை முக்காசி நேர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் தான் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தெரப்பியும் கொடுக்குறாங்க, ஸ்பைனல் மாடுலேஷன் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பியும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம ஸ்ரீ சாய் ஹோமியோ கிளினிக் அண்ட் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருக்கு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவத்தை வந்துட்டு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க, யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரு? என்னங்க? சரிங்க, உங்க பிரச்சனையா சொல்லுங்க மேம் கிட்ட. மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். மூட்டு வலி ரொம்ப ஜாஸ்தி, எலும்பு தேய்மானம் சொல்லிருக்காங்களா? ஆமா, எலும்பு தேய்மானம் சொல்லிட்டு நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே, இப்போ எலும்பு தேய்மானம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 எலும்புக்கு நடுவுல பசை மாதிரி ஒண்ணு இருக்கும், சைனோவில் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அது வந்து குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு 2 எலும்பும் போய் மோதிக்குது. மோதுறதுனால நடக்கும் பொழுது உங்களுக்கு தேயுது. அதுதான் எலும்பு தேய்மானம்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ வந்து அந்த அக்குபஞ்சர் போடுறதன் மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோன்னாக்க அந்த 2 எலும்புக்கும் நடுவுல உள்ள ஃப்ளூயிடை வந்துட்டு நாங்க வளர வைப்போம். உள்ள ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வளர வைக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு எலும்பு இப்படி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் விலகிடும். அப்போ வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு ஒரு 90 days கண்டினியூஸா எடுத்தா மட்டும்தான் அந்த உள்ள இருக்கிற அந்த பசை வந்து வளர வைக்க முடியும். அது கண்டினியூஸா எடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு லைஃப் லாங்க்கு மறுபடியும் வந்து அந்த குறையவே குறையாது இல்லையா. ஏன்னா வந்துட்டு அந்த மாத்திரை எடுத்தா அப்போதைக்கு வலி குறையும், ஆனா வந்துட்டு அந்த ஃபுல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னாக்கா 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற பசை வளர்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப் லாங்க்கு வளராது, மறுபடியும் பெயின் வந்து வராது. இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு மாத்திரை போட்டாக்கா மறுத்து போகும் தான், வலி வந்து உங்களுக்கு இப்படிதான், முட்டி வந்து இப்படிதான் இருக்கும், ஆனா மறுத்து போகிறதுனால வலி வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஆனா அக்குபஞ்சர் போடுறதன் மூலமாக உங்களுக்கு
முட்டி இப்போ எலும்பு இப்படி வந்து எலும்பு வந்துட்டு இப்படி ஒட்டிட்டு இருக்கிறது வந்து நீடிலிங் போடுறது, அது அக்குபஞ்சர் போடுறதன் மூலமாக உள்ள வந்து பசை இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து விலகிடும். எலும்பு வந்து இப்படி விலகிடும். விலகுதன் மூலமாக நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி உறையாது. உறைஞ்சாதான் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இப்படி உறைஞ்சாதான் மட்டும்தான் உங்களுக்கு எலும்பு வந்து தேய்மானம் இருக்கும். ஸோ வந்துட்டு முட்டி வந்துட்டு இப்படி விலகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நடக்கும்போது வலி இருக்காது. ஸோ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமா மட்டும் தான் உங்களுக்கு, இல்லைன்னா வந்துட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா பட் இது இயற்கையாவே வந்துட்டு உங்க உடம்புக்குள்ளாரையே வந்துட்டு அந்த சைனோல் ஃப்ளூயிட் வளர வைக்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வலி வந்து சரியாயிடும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங்க்கு அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வராது. நம்ம ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் கலையரசி அவர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம நேர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கும் அழகா பொறுமையா ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண போறாங்கன்ற கூட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. நான் வெளிப்படையாவே சொல்றேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப அழகாவே உங்ககிட்டே நேரடியாவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த வெளிப்படைத்தன்மையை பாராட்டணும். அது மட்டும் இல்லாம இல்ல நேர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாம ரொம்ப அழகா நிதானமா எந்த இதுவும் இல்லாம எப்படி சொல்றது, ரொம்ப எளிமையான ஒரு டாக்டரா நான் வந்துட்டு அவங்கள பார்க்குறேன். ரொம்ப அழகாவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கலையரசி மேம் வந்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு தேய்மானம், அப்புறம் சயாடிகா அப்படின்றதுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு வந்துட்டு தேய்மானம் நிறைய பிரச்சனை அது வரும் அந்த மாதிரி, அப்புறம் முகவாதம், இது வந்துட்டு முகவாதம் சிலவங்களுக்கு லைட்டா வாய் கோணிட்டு இருக்கும், ஃபேஸ் லைட்டா கோணிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒற்றை தலைவலி பயங்கரமான பிரச்சனை நிறைய பேருக்கு இது. அப்புறம் வாத நோய்னு சொல்லுவாங்க, அது ஆஸ்துமா பிரச்சனை, அப்புறம் டயபிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இப்போ டயபிட்டிஸ்க்கே வந்துட்டு இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டிசம்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நோய், அப்புறம் வந்துட்டு டிப்ரெஷன், மன அழுத்தம் நேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேம் வந்துட்டு உங்களுக்கு அக்குபஞ்சர் மூலமா, அதாவது வர்மா தெரப்பியில யோகா வச்சு அழகா ரொம்ப கிளியரா அதை கிளியர் பண்ணி விடுறாங்க. அண்ட் திரும்பியும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கிட்னி ஸ்டோன், இதெல்லாம் வந்து நீடிலிங் மூலமாவே வெளியில வர வச்சிரலாம். வெரி குட் வெரி குட். கிட்னி ஸ்டோனை கூட வந்துட்டு நீடில் மூலியமா வந்துட்டு கரைக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு மெடிசின்ஸ் எடுத்துக்காம, மெடிசின் எடுத்தனாலே நிறைய சைடு எஃபெக்ட் வரும். இது வந்துட்டு எஸ் கண்டிப்பா. ஆனா அக்குபஞ்சர் மூலமா வந்துட்டு நம்ம கணையத்துல நம்ம செக்ரீஷன் பண்ணக்கூடிய இன்சுலின் லெவலையே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருவோம். இன்க்ரீஸ் பண்றதுனால மெடிசின்ஸையே ஸ்டாப் பண்ணிடலாம். வெரி குட். அது வந்து பாருங்க நேயர்களே எவ்வளவு அழகா அவங்க வந்துட்டு எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குது. அழகா சொல்றாங்க. வந்துட்டு நீங்க நேர்ல வந்துட்டு கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. இன்னொரு நேர் கூட வந்தாங்க, மனசு வருத்தத்தோட சொன்னாங்க, அப்ப நான் பண்ண காசு எல்லாம் வேஸ்டா அப்படின்னு செலவா வேஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நேருக்கும் இந்த நேரத்துல வந்துட்டு நாங்க சொல்லிக்கிறோம், ஒரு தடவை வந்துட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்றதுக்காக எல்லா டாக்டரையும் நம்ம அப்படி வந்துட்டு நினைச்சிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்றதுக்காக எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம டாக்டர் வந்துட்டு உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு அதுவும் நம்ம தீபம் டிவி வந்துட்டு ஒரு டாக்டரை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்ல டாக்டரா தான் இருப்பாங்க. ஸோ நம்பி நீங்க வந்துட்டு இந்த கிளினிக் வந்துட்டு உங்களை செக்அப் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. 60 days 90 days உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா 14 yearsக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சா அது வந்துட்டு ரொம்ப சின்ன பார்ட். அது எஸ் ரொம்ப சின்ன பார்ட். அது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 90 days வந்துட்டு உங்களுக்காக எத்தனையோ நாள் வந்துட்டு ஃபேமிலிக்காக ரன் பண்ற நீங்க உங்களுக்காக ஒரு 30 days ஒரு 90 days ஒரு 60 days நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு யோகா தெரப்பியும் மேமே சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது கண்டினியூவா வராம இருக்கிறதுக்கும் பாத்துக்கிறாங்க. எந்த டாக்டர் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க வரும், நான் வந்துட்டு அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படி சொல்ற டாக்டர் தான் நான் இது வரலும் பார்த்திருக்கேன். ஸோ உண்மையிலே மேம்க்கு வந்துட்டு உங்களுடைய சார்பா பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேம் ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா இவ்வளவு நாள் எங்களுக்காக எளிமையான வார்த்தைகள் எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி.